ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ அப்படின்னா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக எல்கேஜிக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அதாவது நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோக்குள்ள சேலரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி A to Z இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேண்ட் வர பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ அப்படின்னா என்ன, யார் யாரெல்லாம் அதில் வந்து பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்டேண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஆர்டிஇ அப்படின்னா என்ன பண்ணலாம். ஆர்டிஇ அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா, இது என்ன பண்ணோம், இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா, இப்போது உங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்னு மிடில் கிளாஸ் மாணவர்களால் அதில் வந்து படிக்கிறதுக்கு வந்து பே பண்ண முடியாது அந்தளவுக்கு காசு. ஸோ அதனால் அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ எல்கேஜியில் ஒரு 100 அட்மிஷன் இருக்குது அப்படின்னா அதில் 25% பார்த்திங்கன்னா ஆர்டிஇ இந்த ஸ்கீம் மூலமாக மட்டும்தான் அட்மிஷன் போடணும். இது வந்து எல்லா கவர்மெண்ட் ரூல். ஓகேங்களா, அந்த எல்கேஜியில் 25% வந்து நீங்கள் வந்து ஆர்டிஇ மூலமாக வருவாங்க. அவங்க வந்து ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து ஃபீஸ் வேணால் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் எல்கேஜி டு 8th வரை படிச்சுக்கலாம். அதே தான் இப்போது 50 பேர் சேர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு 25% பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ மூலமாக மட்டும்தான் அட்மிஷன் போடணும், வேறு எந்த அட்மிஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு நியர்பையில் இருக்கணும். 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும், நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். ரெண்டாவது, உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஐடி ப்ரூஃபு, நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ரூஃபும் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ எல்கேஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களா. எல்கேஜியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 2018 இந்த டேட்லேருந்து 31/7ஆம் மாதம் 2019 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்கேஜிக்கு வந்து எலிஜிபிள். இந்த டேட்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ இருக்குது அப்படின்னா அவங்க எல்கேஜிக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஷுயராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்கேஜிக்கான ஏஜ் லிமிட் அகைன் சொல்லிக்கிறேன். 1/8/2018 31/7/2019 இருக்கணும், அவங்களோட பர்த் டேட் வந்து இருக்கணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு 1/8/2016 வருஷத்துலேருந்து 31/7/2017 இந்த வருஷத்துக்குள்ளே அவங்களோட டேட்டா பற்றி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து எலிஜிபிள். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் சொல்லி பார்த்தாச்சு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தாச்சு, எல்கேஜிக்கும் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட குழந்தைகளை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவை. அந்த ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ரெண்டாவது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் யாரை வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறீங்களோ உங்களோட குழந்தைங்கள அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும். அவங்க வந்து என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கம்யூனிட்டினா அதை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, இவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் வேணாம். எப்படியும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்யூச்சரில் தேவைப்படும், இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும், நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஃப்யூச்சரில் எப்படியும் தேவைப்படும். அதை இப்போமே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். லாஸ்ட்டு டைமில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கலை அப்படிங்கிறக்கான உங்களை இல்லை அப்படிங்கிறக்காண்டி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட குழந்தையோட பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டாவது. மூணாவது, இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் யார் எடுக்கணும்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டும் எடுத்துங்க. எல்லா கேட்டகரியிலையும் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா SC ST OBC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா டேட் போட்டு வந்துடும், என்ன டேட் டு என்ன டேட்டு அப்படிங்கிற மாதிரி வேலிடிட்டி வந்துடும். அதே நீங்கள் வந்து அதர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு
2 lakhsக்கு உள்ளே வந்து இன்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். இப்போது எல்லாருமே இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அமௌண்ட் வந்து அதாவது இன்கம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். 4வதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நியர்பையில் இருக்கிற இ-சேவை மையத்தில் போய்ட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் தேவைப்படும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வந்து ஆதார் கார்டு வந்து எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு வந்து குழந்தைகளுக்கு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், எதை வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு நியர்பையில் இதுதான் இருக்கிறீங்க, இந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு வந்து ப்ரூஃப் வேணும். அதுக்கு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப். அதுக்கப்புறம் 5வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட். இந்த பெர்த் சர்டிஃபிகேட்டுமே ஆன்லைனில் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் 7வதாக பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, மினிமமாக 1 கிலோமீட்டருக்கு உள்ள நியர்பையில் யார் வரா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அதில் இருந்தால் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. இப்போ சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 25% தான் இப்போ வந்து அவங்க வந்து அட்மிஷன் போடுவாங்க. பட் 25க்கும் அதிகமான பேர் அவங்க வந்து வராங்க. அதாவது 25%னால் இப்போ ஒரு 100 பேர் 100 அட்மிஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு 50 பேர் ஆர்டிஏ அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 50 பேரையுமே உள்ளே எடுத்துட முடியாது. அதில் ஒரு 25 பேரை தான் எடுக்க முடியும். அந்த 25 பேரை எப்படி எடுப்பாங்கன்னா, குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. எல்கேஜிக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும், கரெக்டாக பக்கவாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஜியோ வந்துச்சு அப்படின்னா அதை பற்றியும் நம்ம வந்து அப்டேட் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் ஆர்டிஏனா என்ன, யாரெல்லாம் வந்து அதில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.